ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த பாலாடை எல்லாமே 1 மந்த்தாக பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அந்த பாலை நான் ஈவினிங் திருப்பி யூஸ் பண்ணும்போது மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக பாலாடை கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை அப்படியே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே 1 மந்த்தாக நான் ஸ்டோர் பண்ணது. இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐஸ் பாரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இவ்வளோ நிறையா தண்ணி ஊற்றி இதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வெண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த வெண்ணெயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இண்டாலியம் கடாயில் இதை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து நான் இதை மாதிரி இந்த கடாயிலே போட்டு வச்சுட்டேன். இந்தமாரி ப்ராசஸ் நான் முடிச்சுட்டேன். ஒவ்வொரு கரண்டியாக வெண்ணெயை ஊற்றி அடித்தேன். அந்த பாலாடை கட்டையை ஊற்றி அடித்தேன். ஸோ இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லிலே வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ் காய்ச்சினேன். காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெய் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப வாசமாக வீட்டிலே செய்கிற நெய் எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மில்கி மிஸ்ட் கண்டெய்னர் இருக்குதுங்களா, இதிலே நான் திருப்பி போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியாக அழகாக அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.